பிரைஸ் லார்ட். கிருபையின் 5 நிமிடத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கூட கர்த்தர் நம்மை புதிய மாதத்தை காண செய்த அவருடைய கிருபைக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். கடந்த மாதம் முழுவதும் கர்த்தர் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் கண்ணீர் மணி போல பாதுகாத்தார். எல்லா சூழ்நிலைகளிலும் நம்மோடு கூட இருந்து நமக்கு செவ்வையான பாதையை அமைத்து கொடுத்தார். எல்லா காரியங்களிலும் நமக்கு ஒரு வெற்றியை தந்தார். எல்லா காரியங்களிலும் நம்மை உயர்த்தி வைத்தார். எல்லா சூழ்நிலைகளிலும் இருந்து எந்த ஒரு கெட்ட காரியங்கள் நமக்கு நேரிடாதபடிக்கு நம்மை சுற்றிலும் அக்கினி மதிலா இருந்து நம்மை பாதுகாத்தார். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். இந்த புதிய மாதத்துக்குள்ளாய் நாம் கடந்து செல்லும் பொழுதும் கர்த்தர் நம்மோடு கூட பேச விரும்புகிறார். அவர் இந்த புதிய மாதத்தில் நம்மோடு கூட பேச விரும்புகிற காரியம் என்னவென்றால், சங்கீதம் 62:2 இப்படியாய் சொல்லுகிறது: அவரே என் கண்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமானவர், நான் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை. இந்த மாதத்தில் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தை என்னவென்றால், நான் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை என்று வார்த்தை மூலமாய் பேசிக் கொண்டிருக்கிறார். நீங்கள் இந்த புதிய மாதத்தில் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை. நீங்கள் எந்த காரியத்தில் இறங்கினாலும் அதில் நீங்கள் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை. உங்கள் படிப்பு காரியமாக இருந்தாலும் சரி, உங்களுடைய வேலை ஸ்தலத்தில் உள்ள காரியமாக இருந்தாலும் சரி, உங்கள் குடும்ப காரியத்திலுமா இருந்தாலும் சரி, நீங்கள் அதில் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை. கர்த்தர் உங்களை நிலை நிறுத்தப் போகிறார். உங்களுடைய காரியம் மாறுதலாய் மாறப்போகிறது. நீங்கள் எந்த காரியத்தை தொடங்க நினைத்து கொண்டிருக்கிறீர்களோ, நீங்கள் எந்த காரியத்தை படிக்க நினைத்து கொண்டிருக்கிறீர்களோ, உங்களுடைய குடும்பத்தில் எந்த காரியம் நீங்கள் மாற வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்களோ, கர்த்தர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். நீங்கள் அதிகமாய் அந்த காரியத்தில் அசைக்கப்படுவதில்லை. கர்த்தர் உங்களை அசைக்கப்பட்டு போக விட போவதில்லை. நீங்கள் எப்பொழுதும் அசைக்கப்படாமல், நீங்கள் எப்பொழுதும் உறுதியாய் நின்று கர்த்தருக்கென்று நீங்கள் நிற்கப் போகிறீர்கள். இந்த புதிய மாதத்தில் கர்த்தர் உங்களோடு கூட இருக்க போகிறார். நாம் கூட பார்க்கலாம், ஏமி கார்மைக்கல் என்ற ஒரு மிஷனரி அம்மா இருக்காங்க. அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, திருநெல்வேலி மாவட்டத்துல ஒரு ஊழியர் செஞ்சு கொண்டிருக்காங்க. அவங்க புதுசுல அவங்களுக்கு ஒரு லாங்குவேஜ் தெரியாது, தமிழ் தெரியாது. அவங்களுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ் ஒன்லி இங்கிலீஷ். மற்ற லாங்குவேஜ் எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. அப்பயும் கூட அவங்களால முடியாது என்ற சூழ்நிலையிலும் கூட அவங்க கர்த்தரை நம்பி அவங்க அந்த ஊழியத்தை செய்ய ஸ்டார்ட் பண்ணாங்க. கொஞ்சம் கொஞ்சமா அவங்க தமிழ் கத்துக்கிட்டு அங்க இருக்கிற சின்ன சின்ன பிள்ளைகளுக்கும் பெண்களுக்கும் அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஊழியத்தை செய்து கொண்டு இருந்தாங்க. அப்போ அவங்களுடைய காரியத்துல அநேகர் அவர்களுக்கு எதிராக வந்திருந்தாங்க. அநேக சூழ்நிலையில அவர்களுக்கு எதிராக நடந்து கொண்டு இருந்தது. அப்போ கூட அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, கர்த்தருக்கு பிரியமா இருந்து கர்த்தருடைய வேலையை செய்கிறோம் என்று மனதில் நினைத்து கொண்டு அவர்கள் உறுதியா அந்த ஊழியத்தை செய்து கொண்டிருந்தார்கள். அவருடைய வேலையில கர்த்தர் அவங்களை அசைக்கப்பட்டு போவதில்லை. அவங்க எந்த காரியத்துல எவ்வளவு பேர் அவங்களுக்கு எதிராக நின்றாலும் அவங்க அசைக்கப்படாம அந்த காரியத்துல உறுதியா நின்று கர்த்தருடைய ஊழியத்தை முழுமையாக செய்து முடித்தாங்க. அதே போல கர்த்தர் உங்களோடு கூட உறுதியாக நின்று நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலும் நீங்கள் அதிகமாய் அசைக்கப்படாமல் கர்த்தருக்கு பிரியமாய் நடந்து கொண்டு எல்லா சூழ்நிலைகளிலும் அவரோடு கூட இருந்து அவர் கரத்தை பிடித்து கொண்டு நடப்பீர்களானால் நீங்கள் அதிகமாக அசைக்கப்பட்டு போவதில்லை. இந்த புதிய மாதத்தில் நீங்கள் கடந்து போகும்பொழுது கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், நீங்கள் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை. நீங்கள் எந்த காரியத்தில் இறங்கினாலும் நீங்கள் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை. நீங்கள் இந்த காரியத்தை விசுவாசித்து உங்கள் மனதில் நீங்கள், கர்த்தர் என்னை இந்த மாதத்தில் அதிகமாய் அசைக்கப்பட விட மாட்டார், நான் உறுதியாய் அவரோடு கூட நிற்பேன் என்று ஆமேன் சொல்லி அவர் இந்த மாதத்தில் இந்த வார்த்தையினோடு தொடங்கலாம். ஆமேன்.